ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். நம்ம போன வீடியோவில் இந்த லாங் கவுனோட கட்டிங் வீடியோ பார்த்தோம். இப்போ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் லாங் கவுன் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மெயினாக தனித்தனியாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்றனால ஒவ்வொன்றா எடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். சிம்பிளாக தான் நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். பேசிக் தான். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் பார்ட்டு எடுத்துக்கலாம். பேக்கோ ஃப்ரண்ட்டோ எதுனாலும் ஓகே. நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம சிம்பிள் வெறும் ரவுண்டு நெக்கு தான் நான் வச்சுருக்கேன். இந்த ரவுண்டு நெக்கு எப்பவும் போல் நம்ம அடித்து திருப்பிக்க போகிறோம். நீங்கள் இதில் எந்த நெக்குனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பிகினர்ஸ்காண்டி ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன்றனால நான் வெறும் சிம்பிளாக ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். இப்போ அந்த ரிமைனிங் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து நாச் போட்டுட்டு நம்ம அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ டாப் ஸ்டிச் வந்து தைச்சிக்கலாம். மேலே வந்து மேல் தையல் ஒன்று போடுவோம் இல்லையா, அந்த மேல் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு தையல் தான் போட போகிறேன். டபுள் தையல் வந்து இதில் போடலை நான். நீங்கள் பா நெக்லேருந்து என்ன நான் ப்ளவுஸ் நெக் மாடல் வந்து போட்டிருக்கேன். அதில் எந்த நெக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டாலும் ஓகே. இது கொஞ்சம் போட் நெக் ஷேப்பில் இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். நான் தையல் போட்டு காட்டுறேன். நான் இப்போ தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பேக் பீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் இதே தான். நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் நெக்கை வந்து அடிச்சுக்கலாம். ஒரே ஷேப்பில் அடிங்க. இப்போ 1/2 இன்ச்சில் நீங்கள் பிடிக்கிங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சிலையே நீங்கள் வந்து தையல் போட்டுட்டு வாங்க. கொஞ்சம் வளைச்சி நெளிச்சு போட்டிங்கன்னா நெக்கு ஷேப் வந்து மாறிடும். அது பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. இல்லை அப்படின்னா பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு தைக்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாது. இன்னொன்று இது வந்து ஒரு பூனம் சாரீ மாதிரி, ஸோ ரொம்ப வழுக்குது எனக்கே. அதனால் பிகினர்ஸாக இருக்கவங்க பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோலாம் இவ்வளோ அழகாக வந்து யாரும் அவ்வளோவா காட்ட மாட்டாங்க. நான் வந்து பிகினர்ஸ்காண்டி போட்டுக்கிட்டு இருக்கனால நான் இவ்வளோ தெளிவாக மெதுவாக உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாடலாக இருக்கனால கட்டிங் தனியாக ஸ்டிச்சிங் தனியாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இனி ஃப்யூச்சர்லலாம் வந்து ஒரே வீடியோவாகவே எடுத்துருவேன். இப்போ வந்து நம்ம மேல் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம். சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுருங்க. சுற்றி தையல் போட்டுட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் 2 இது வந்து நல்ல பக்கம், 2 கெட்ட பக்கத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் 2ம் மேலே இருக்கிற மாதிரி, கெட்ட பக்கம் அடியில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து அடித்து திருப்ப போகிறோம். ஸ்லீவோட கீழ்பாட்டை வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறோம். அதாவது 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும், 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்படி பண்ணுறது வந்து கீழே வந்து தனியாக நம்ம மடித்து தைக்கணும்னு வேலை இருக்காது.
இப்போ வந்து கொஞ்சம் நான் வந்து கீழே இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கட்டிங் போடுறப்பவே கட் பண்ணாலும் ஓகே. நான் இது 1 இன்ச்சாக இருக்கனால இதை கொஞ்சம் கம்மி பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே மடக்க போகிறேன். இப்போ 2 கெட்ட பக்கமும் உள்ளே போயிடும், 2 நல்ல பக்கமும் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ மேல் தையல் வந்து போட்டுட்டு நம்ம சுற்றி வந்து தையல் போட்டுக்க போகிறோம். இப்போது சுற்றி தையல் போட்டுக்கலாம். நல்லா சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இது வந்து பூனம் சாரி, அங்கங்கே சுருக்கு சுருக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். கட் பண்ணி இப்போ எடுத்துருவோம். சேம் இப்போ அதே மாதிரி அந்த பக்கமும் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்லீவும் தச்சுட்டேன். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு பேக் அதை 2 எடுத்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேயும் 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும், 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது நல்லா பாருங்கள், 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்குது. கலர் ஒரே மாதிரி இருக்குன்னு மாற்றி தச்சிடாதீங்க. இப்போது 2 எப்போவுமே நம்ம எப்படி தைப்போம், நெக்கு கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்தாலும் அதை ஸ்லீவ் தைக்கிறப்போ நம்ம சரி பண்ணிக்கலாம். நெக்கு கிட்ட சரி பண்ண முடியாது, ஏன்னா நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? மேக்ஸிமம் கட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப் அண்ட் டவுன் வந்து வராது. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம எப்பவும் போல் சென்டர் வந்து வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நான் தச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாட்டம் போர்ஷன் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதில் வந்து நமக்கு வந்து ஆஃப் சர்க்கிள் இல்லையா, அதனால் கீழே வந்து கொஞ்சம் வந்து நமக்கு பிட்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதுலேயும் வந்து நம்ம நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும், சரிங்களா? நம்ம ஃபோல்டிங்கில் போட்டோம் இல்லையா, அது ஃபோல்டிங்கில் இருக்கும். அந்த ஃபோல்டிங்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு 2 நல்ல கெட்ட பக்கத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம நல்ல பக்கத்தில் வச்சு கெட்ட பக்கம் வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஓகேவா? பீஸையும் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே வந்து கட்டிங் போட்டு எடுத்தாச்சு. ஸோ அதை கரெக்டாக வச்சுட்டு தைச்சிக்கலாம். ஃபுல் சர்க்கிளில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பிட்டு போடுற மாதிரி வராது. ஏன்னா ரேடியஸ் வந்து நமக்கு சின்னதாக இருக்கும். 4ஆக ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்டிங்கில் இருக்கனால ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆஃப் சர்க்கிளில் வந்து ரேடியஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரும். அப்போ நமக்கு வந்து ஹைட் வந்து கம்மியாகும் இல்லையா? மேலே அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ரேடியஸ் வந்து எடுக்கிறப்போ நமக்கு ஹைட் வந்து கம்மியாகும். அப்போ நம்ம பிட்டு போடுற மாதிரி இருக்கும். இதுவே இன்னும் குவார்ட்டர் சர்க்கிளுக்கு இன்னும் நம்ம பிட்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். எப்போவுமே பிட்டு போடுறப்போ ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டிப்பாக இருக்கும், நமக்கு பிட்டு போட்டிருக்கோன்றதும் தெரியாது. இப்போ நம்ம தைச்சாச்சு. சேம் இதே மாதிரி இப்போ அந்த பீஸையும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். ஓகேவா? இதுவும் ராங் சைடில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் இப்போ தைச்சிக்கலாம். சேம் இதே தான், இப்படியே தான் நல்ல பக்கம் மார்க் பண்ணி நல்ல பக்கத்தில் வச்சு அதை கெட்ட பக்கம் நம்ம அடித்து திருப்ப போகிறோம். சாரீலையும் நம்ம பிட்டு போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போது சாரீலே நம்ம பிட்டு போகலாம். நான் இதை காட்டுறேன், ஏன்னா இது ரொம்ப வலிக்கிட்டே போகுன்றனால
நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து அட்டாச் பண்ணணும்னு. ஒரு ஃபோல்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடு ஃபோல்டிங்கில் இருக்குது, அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ரிமைனிங் பீஸை வச்சு நம்ம அப்படியே அடித்து தைக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் எப்படி வைக்கணுன்றதையும். இப்படி வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரிமைனிங் பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு ஒன்றும் இல்லை, அதை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த அளவு அதே இதை வந்து போட்டு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து ராங் சைடில் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டாப்போட வேஸ்ட் லைனில் அட்டாச் பண்ணுறப்போ கூட வச்சு தைச்சிக்கலாம். இப்படி தைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நழுவிட்டு போகாமல் இருக்கும், அவ்வளோதான். இதே மாதிரி அந்த பக்கம் பீஸையும் நான் தைச்சிட்டு காட்டுறேன். இப்போ 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டாப் போர்ஷனோட ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரண்ட்டு பேக்கு, அதாவது 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும், மறுபடியும் 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து வேஸ்ட் லைனோட பாட்டம் போர்ஷனையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பார்க்குறீங்களோ பேசிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டாவே அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். லாங் கவுன் தைக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ப்ளவுஸாக சுடிதாரான்னு கேட்குறப்போ ப்ளவுஸ் தான். ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து சுடிதார் கட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்டிச்சிங் ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து கட்டிங் ஈஸியாக இருக்கும், ஸ்டிச்சிங் ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருக்கும். நல்லா பழகிட்டோன்னா எல்லாமே ஈஸி தான். இப்போ வந்து அந்த பிசுறு இருக்குல்ல, அந்த பிசுறு வந்து பாட்டம் போர்ஷன் சைடு இருக்கிற மாதிரி, சரிங்களா, கீழ்ப்பக்கமாக பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். நான் எப்போவுமே ஒரு பீஸோட இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ணுறப்போ 2 தையல் போடுங்கன்னு சொல்லுவேன். இது அந்த 2வது தையல், சரிங்களா. நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் மாதிரி போட்டு அந்த 2வது தையலை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இப்போது இதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு வந்து நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த 1 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பாட்டம் போர்ஷனுக்கு வர்றப்போ அந்த சாரீ கிளாத்து எல்லா 4யுமே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த சாரீ பீஸை உள்ளே தள்ளிட்டு லைனிங் பீஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் பீஸ் மேலே மட்டும்தான் நான் தைச்சிட்ருக்கேன், சாரீ பீஸ் வந்து உள்ளே தள்ளிட்டேன், சரிங்களா. இப்படி தைக்கிறப்போ அந்த சர்க்கிளோட வித்து நமக்கு கிடைக்கும். நம்ம லைனிங்கோட அட்டாச் பண்ணிட்டோன்னா லைனிங் வந்து நம்ம கம்மியாக எடுத்திருந்தாலும் நமக்கு அந்த வித்து வந்து நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் ஒடுக்கி போன மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் லைனிங் தனியாக இது தனியாகவே எப்போவுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இப்படியே எடுக்கிறப்போ அந்த இடத்துல வெட்டி இருக்குமே, அந்த இடத்துல ஓட்டை இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக இதையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. இது 2வது தையல் இப்போ நான் போடுறது. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி சேம் இந்த பக்கமும் நம்ம தைச்சிக்கலாம். நான் தைச்சிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து தைச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து கீழே வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி உருட்டி தைச்சிக்கலாம். அதே மாதிரி சாரீலையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி உருட்டி தைச்சிக்கலாம். இன்னும் நீங்கள் பேக்கில் ரோப் வைக்கிறது, வேஸ்ட் லைனில் ரோப் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன பண்ண தோணுனோ பண்ணிக்கோங்க.
நான் வந்து பிகினர்ஸ்க்காண்டி போடுறனால சிம்பிளாக முடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஆஃப் சர்க்கிள் லாங் கவுன் வந்து தச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.